வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 27ஆம் தேதி புயலாக மாறி 29ஆம் தேதி வரை கரையையொட்டியே நகரும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதி மற்றும் அதனையொட்டிய கிழக்கு பெருங்கடல் பகுதியில் நிலவிய புயல் சின்னம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கை திரிகோணமலையிலிருந்து 310 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 800 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் எனவும் இது அடுத்த 2 நாட்களில் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு இன்று பேட்டியளித்த தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை புயலாக வலுப்பெறும் எனவும் மேற்கு பகுதியில் உருவாகி வருவதால் தற்போது வரை இந்த புயல் சின்னம் கரையை கடப்பது கணிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். புயல் சின்னத்தை தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் இது வடமேற்கு திசையில் கரைக்கு இணையாக நகர்ந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளும் எனவும் அவர் குறிப்பிட்டார். புயல் சின்னத்தின் கீழே குவிதல் மற்றும் மேலே விரிதல் அதிகமாக உள்ளது எனவும் இவை ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது புயல் சின்னம் வலுவடைந்து விடும் எனவும் அவர் கூறினார். ஆனால் புயலாக வலுப்பெறும் போது எங்கு எப்போது கரையை கடக்கும் என்று இதுவரை கணிக்கப்படவில்லை என்று தெரிவித்த பாலச்சந்திரன், நாளை புயலாக மாறி 29ஆம் தேதி வரை 150 முதல் 250 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரைக்கு இணையாக நகர்ந்து செல்லும் என்று கூறினார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறினால் அதற்கு பெங்கல் என்று பெயரிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருந்தது. அது நகர்ந்து இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. அந்த இது மேகக்கூட்டங்கள் பார்க்குறோம். அதனுடைய மேற்கு பகுதியில் பார்க்கும் பொழுது நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகியிருக்கிறது. கிழக்கு பகுதியிலிருந்து காற்று அதுக்கு மேகக்கூட்டல் ஃபீடர் போயிட்டுருக்கு. ஃபீடர் பாயிண்ட்ஸ்னு நமக்கு இது போயிட்டுருக்கு சிஸ்டத்துக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஃபர்தராக நம்ம புயலாக எதிர்பார்க்கிறோம். அது கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட்ஃபால் இதெல்லாம் இன்னும் கிடைக்கப்படவில்லை. தற்பொழுது நிலவரப்படி கடலோர பகுதிகளுக்கு இணையாக சுமார் 150 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும் இருக்கும்போது தற்பொழுது நிலவரப்படி நமக்கு பெரும்பாலும் வடமேற்கு திசையில் கரைக்கு இணையாக ஒரு 150 200 கிலோமீட்டர் தொலைவில் அதனால் அது மையப்பகுதி. ஆனால் மழையும் காற்றும் நம்ம எதிர்பார்க்கலாம்.